வந்துட்டு ரொம்ப சிறப்புன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அதுக்கு உணர்தல் இருக்கு. மற்ற உயிரினங்கள் என்னென்ன செய்யுதோ அதெல்லாமே நம்மளால செய்ய முடியும். மற்ற உயிரினங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா, அதனால உணர்தல் முடியாது. அதாவது ரியலைசேஷன் செய்ய முடியாது. அது மனிதர்களுக்கே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால மூளையோட இயக்கத்தை பத்தி நம்ம உணரணும். அந்த உணர்வு தான் ஞானமா பெருகி நம்மளோட உணர்வை செல்ஃப் ரியலைசேஷனை தூண்டிடும். இதுல ஒரு விஷயம் அழகா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த ஞானம் பாதரச ஆற்றலாம். இந்த ஆற்றலை கொண்டு அறிவு எனும் வெப்ப அணுக்களாய் அது திரிந்து செயல்படுதாம். அப்புறம் கடைசியா இவை யாவும் ஒன்று சேர்ந்து உணர்வு என்ற எல்லையை அது அடையுதாம். ஆதி ஆதினா அதாவது முதல் ஆதி காந்த ஆற்றல்னா, அந்தம் என்பது உணர்வு நிலை. நம்ம ஆதியும் அந்தமும் உணர்தல் அப்படின்னு சொல்றாங்க அல்லவா. ஆதினா ஆதியில உருவான அந்த காந்த ஆற்றல். அந்தம் எங்க முடியுதுன்னா நம்மளோட உணர்வுல முடியுது. இது